இன்றைக்கி நம்ம சேனலில் சோளா பூரி அண்ட் சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா, அதில் 1/2 கப் அளவுக்கு வந்து நான் கோதுமை எடுத்திருக்கேன். இது முழுக்க முழுக்க மைதாவில் மட்டும்தான் பண்ணணும். பட் நான் எப்போவுமே கொஞ்சம் வந்து கோதுமை ஆட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய குழந்தைக்கும் கொடுக்கணும். அது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஊட்டும்போது கொஞ்சம் லேட்டாக மைதாவில் மட்டுமே பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாயிரும். ஸோ கோதுமை ஆட் பண்ணுறதுனால எவ்வளோ நேரம் ஆனாலும் அது சாஃப்டாகவே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, கண்டிப்பாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மாவு கூட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணியே தீரணும். தயிர் வந்து இங்கே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். புளிப்பு இல்லாத தயிர் தான் ஆட் பண்ணணும். புளிப்பு இருக்கிற தயிரெலாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த மாவு கூட நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணாமல் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த தயிர், இந்த சால்ட்டு எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கணும். இங்கே வந்து நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். நெய் ஆட் பண்ணலனாலும் பூரி சூப்பராக வரும், நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா. ஸோ நெய் வந்து ஆப்ஷனல் தான். நான் இங்கே நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு, நெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நெய்யோ இல்லை ஆயில் ஆட் பண்ணுறோன்னா அதையுமே ஃபஸ்ட்டு மாவு கூட வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நெய் ஊற்றிட்டு கூடவே வந்து மிக்ஸ் பண்ணாமல் தண்ணியில் ஊற்றிலாம் பிசையக்கூடாது. ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நெய் ஊற்றினாலும் சரி, அது கொஞ்சம் மாவு கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் வந்து நம்ம வந்து பிசையணும். இது சப்பாத்திக்காக இருந்தாலும் சரி, பூரிக்காக இருந்தாலும் சரி, இதுதான் ப்ரொசீஜர். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரே அடியே தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கிறதுனால பூரியாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பூரிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து சன்னா மசாலா வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதுமே நிறைய ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக வேணால் கொஞ்சம் நிறைய ஆயில் விட்டாலே நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு வந்து சன்னா மசாலா ரெடி ஆகிடும். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஷாஜீரா, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகா, 3 வெங்காயம் போட்டிருக்கேங்க. 3 வெங்காயம் நல்லா சாப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம தக்காளி அதிகம் ஆட் பண்ணக்கூடாது, வெங்காயம் தான் அதிகமாக ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து நான் 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கி வரதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளை மூக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒயிட் சன்னா வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 5-6 விசில் கிட்ட வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். நைட்டே ஊற போட்டுட்டேன். காலையில் வந்து அதை வேக வச்சு ஒரு 6 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து 1/4 பங்கு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதை நான் எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ மீதி இருக்கிற சன்னா வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணி நம்ம இது செய்யும்போது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவே நீங்கள் முழுசாக போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப நசிக்கக்கூடாது, லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி நம்ம இதை வந்து கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை வந்து வதக்கி விட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே அதை வந்து கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து வதங்கி ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அது வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இது வதங்கின பிறகு நான் இங்கே வந்து தக்காளி அதிகமாக ஆட் பண்ணவே இல்லை. தக்காளி அதிகமாக ஆட் பண்ண வேணாம். ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி மிக்ஸிக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பேஸ்ட் மாதிரி. இந்த கிரேவிக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், நம்ம கட் பண்ணி போடுறத விட. ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இதில் மிளகாத்தூளாக இருக்கட்டும், எந்த மசாலா பவுடராக இருக்கட்டும், இது ரெண்டுமே நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே சிம்மில் வச்சுருங்க. அது மஸ்ட்டு. எந்த குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ சிம்மில் வச்சுட்டு நான் வந்து இங்கே சன்னா மசாலா வந்து நான் கடையிலே வாங்கிட்டேன். நான் வீட்டில் ரெடி பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. ஸோ ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். பட் நான் வந்து இது கடையிலே வாங்கிட்டேன். ஆச்சி சன்னா மசாலா வந்து வாங்கிட்டேன். அதில் வந்து ஒரு 1/2 பேக்கெட் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக வீட்டு மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து வீட்டு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நான் எப்போவுமே வீட்டு மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவேன். ஸோ நான் வீட்டு மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிக்கிட்டு அது வந்து எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த டிஷ்ஷுக்குன்னு இல்லை, எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே மிளகாத்தூள் போட்டு அது நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா குழம்போ சரி, கிரேவியோ சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்த பிறகு நான் எடுத்து வச்சுருந்த அந்த கடலையை எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா வேக வச்ச தண்ணி தான். வேக வச்ச தண்ணி அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கிறது கேப்பில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மூக்கடலை,
அதை வந்து இந்த மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம கடலை மாவுலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. குழம்பு திக்னஸ்க்காக நம்ம இதை தான் வந்து அரைச்சி ஊற்ற போகிறோம். இது இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறதுனால நம்மளுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்து நமக்கு சன்னா மசாலா கிரேவி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஆட் பண்ணி கிரேவி ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வந்து கொதிச்சா மட்டும் போதுங்க. ரொம்ப திக்காக வந்துடக்கூடாது. கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஏன்னா ஆறின பிறகு அது கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஏன்னா நம்ம கொதிக்க விடும்போதே திக்காக கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா ஆறின பிறகு அது இன்னும் கட்டியாயிரும். ஸோ தண்ணியாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி ஒரு 1 or 2 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். இது வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி இலை தூவி விட்டு இது நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ வந்து நம்ம பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூரிக்கு பார்த்திங்கன்னா இது மைதா மாவுன்றதுனால நம்ம கொஞ்சம் பெரிய பால்ஸாகவே எடுத்துக்கலாம். நார்மலாக வந்து மைதா எவ்வளோ தான் நம்ம உருட்டினாலுமே அது சுருங்கி வந்துடும். ஸோ சோளா பூரின்றதுலாம் கொஞ்சம் பெருசாக வேணும். அதனால் நான் பெரிய பால்ஸாகவே எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பால்ஸாகவே எடுத்து இந்த மாதிரி நல்லா ஈவனாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து பொரிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சா மட்டும்தான் இது நல்லா உப்பி வரும். எங்கேயுமே வந்து சப்பையெல்லாம் வராது. ஸோ நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு பொரிக்கணும். இதுதான் மஸ்ட்டு. நம்ம நார்மல் பூரி பண்ணுறதா இருந்தாலுமே அப்படி தான். எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும். ஸோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் தான் பூரியை பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் பூரி சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, ஹோட்டலில் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி கலரில் அதே மாதிரி புஷ்ஷுன்னு சூப்பராக கிடச்சிருக்கு இல்லையா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது எல்லாமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து புஷ்ஷுன்னு வருது. பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து எண்ணெய் நிறைய ஊற்றி வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வருங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தண்ணியாகவும் இல்லை, அந்தளவுக்கு திக்காகவும் இல்லை, கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது கூடவே கொஞ்சமாக ஆனியன், லெமன், கேரட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.